இந்த உலகம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில், நட்சத்திரங்கள் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கும் அந்த விடியற்காலையில், பிரகிருதியே ஒரு நிமிடம் மூச்சை நிறுத்திக் கொள்ள போல இருக்கும். அந்த நேரத்தையே நம்முடைய முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைத்தனர். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது என்பது வெறும் ஒளியாக இல்ல, நமக்கு முன் திறக்கப்படும் ஒரு புதிய வாழ்க்கை. ஆனா, இந்த உண்மையை நம்மில் எத்தனை பேர் உணர்கிறோம்? அலாரம் அடித்த உடனே எரிச்சலுடன் எழுந்து மொபைல் போனில் வரும் நோட்டிபிகேஷன்களை பார்க்கும், இன்னும் ஆரம்பிக்காத வேலைகளை நினைத்து மன அழுத்தமடையும் ஒரு தலைமுறையாக நாம் மாறிவிட்டோம். இதுதானா வாழ்க்கை? அல்லது இதைவிட பெரிய ஏதோ ஒன்று பிரகிருதி நமக்காக வைத்திருக்கிறதா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சிந்தனையை ஆச்சரியப்படுத்திய ஆச்சாரிய சாணக்கியர் இதற்கான பதிலை கொடுத்தார். அவர் ஒரு அரசியல் நிபுணர் மட்டுமல்ல, மனிதன் தனது மனமும் உடலும் பிரபஞ்ச சக்தியுடன் எப்படி இணைவது என்று கற்றுக் கொடுத்த ஒரு மகான். அவர் சொன்ன வாழ்க்கை ரகசியம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது. இந்த உலகத்தில் மக்கள் அதிகம் பயப்படுவது நோய்களையும் மரணத்தையும். மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றுதான், ஆனா வாழும் காலம் முழுவதும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்க முடியும் என்று சாணக்கியர் நம்பினார். ஒரு மரத்தின் வேர் ஆழமாகச் சென்றால் அது எந்த புயலையும் தாங்கும். அதேபோல நம் வாழ்க்கையின் வேர்கள் வலுப்பட வேண்டிய நேரம் காலை நேரம். ஒரு மனிதன் காலை எழுந்தவுடன் என்ன செய்கிறான்? அதுதான் அவன் ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். நம் காலை ஒரு போர்க்களமாக இல்லாமல் ஒரு பிரார்த்தனை போல ஆரம்பிக்க வேண்டும். நாம் விழித்தவுடன் பார்க்கும் முதல் காட்சி, கேட்கும் முதல் சத்தம், நினைக்கும் முதல் சிந்தனை, அவை நம் முழு நாளையும் கட்டுப்படுத்தும். ஆனா இன்று நாம் என்ன செய்கிறோம்? கையை பார்க்காமல் மொபைல் போனின் நீல வெளிச்சத்தை பார்த்து நாளை ஆரம்பிக்கிறோம். மற்றவர்களின் வாழ்க்கை, சோஷியல் மீடியா, பயம், போட்டி அனைத்தையும் நம் மனதில் நிரப்புகிறோம். இதுதான் மன அழுத்தம், சோர்வு, நோய்களின் ஆரம்பம். சாணக்கியர் சொல்லும் முதல் பழக்கம், காலை எழுந்தவுடன் உங்கள் கை பத்தைகளை பார்க்கவும். கராக்ரே வசதே லக்ஷ்மி என்று சொல்லுவது வெறும் ஸ்லோகமில்லை, என் வாழ்க்கை என் கையில்தான் என்ற நம்பிக்கையை உருவாக்குவது. அடுத்தது, காலையில் சுத்தமான காற்றை சுவாசிக்கவும். அது வெறும் காற்று இல்லை, பிராணசக்தி. அது உங்கள் உடலையும் மனதையும் உயிர்ப்பிக்கும். காலையில் தண்ணீர் குடிக்கவும். இது வெறும் தாகம் தீர்க்க அல்ல, உடலின் அகம், அக்னி, செரிமானம், சக்தி அனைத்தையும் இயக்கும். மனதை நிறைப்பது மிகவும் முக்கியம். காலை எழுந்தவுடன் இன்று ரொம்ப கஷ்டம், எனக்கு முடியாது என்று சொன்னால் அதே மாதிரி நாள் உருவாகும். இன்று நல்ல நாள், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மௌனம், சைலன்ஸ். காலை 1 மணி நேரம் அமைதியாக இருந்தால் மனம் தெளிவாகும். அந்த அமைதியில் உங்கள் வாழ்க்கையின் பெரிய முடிவுகள் பிறக்கும். ஒழுக்கம், டிசிப்ளின். அதிகமாக தூங்குவது மெல்ல செயல்படும் விஷம் போல. காலை எழுவது வெற்றியாளர்களின் முதல் பழக்கம். உடற்பயிற்சி, யோகா. உடலை இயக்காமல் விட்டால் நோய்கள் வரும். சிறிய நடை, சுவாச பயிற்சி ஆயுளை கூட அதிகரிக்கும். உணவு, மிதமான உணவு நீண்ட ஆயுளின் ரகசியம். காலை சூடான தண்ணீர் உடலை சுத்தம் செய்யும். நன்றி உணர்வு. காலை எழுந்தவுடன் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று நன்றி சொல்லுங்கள். அது உங்கள் மனதை இலகுவாக்கும். சாணக்கியர் சொல்வது, உலகத்தை வெல்ல முன்னால் உங்கள் மனதை வெல்லுங்கள். வாழ்க்கையின் திசை காலை நேரம் தீர்மானிக்கும். வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி அல்ல, ஒரு நட்சத்திரம் போல இருக்க வேண்டும். தானாக ஒளிர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டும். இந்த ரகசியமெல்லாம் பெரிய விஷயமில்லை, சின்ன சின்ன காலை பழக்கங்கள்தான். நாளை காலை முதல் மாற்றம் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள்தான். ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு புதிய வாழ்க்கை தரட்டும். ஆரோக்கியமும் ஆயுளும் அதிகரிக்கட்டும்.